வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு ஃபார்மர் அங்கிளுடைய ஒரு சூப்பரான ஃபுட் ப்ராடக்ட் தான் சொல்ல போகிறேன். இது பெஸ்ட்டாக இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த இன்ஸ்டன்ட் இடியாப்பங்க. இந்த இன்ஸ்டன்ட் இடியாப்பம் வந்துட்டு பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். சரியா? இந்த மாதிரி 5 இருக்கும். இதோட எம்ஆர்பி ரேட் வந்துட்டு 65 rupees. அண்ட் வந்துட்டு இதை வந்து செய்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் 2 minutes இடியாப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்படின்னா வீட்டில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப லேட்டும் ஆகும், நம்ம கை வலிக்கும், அதில் புளிய முடியாது. ஆனால் இது ரொம்ப சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு இடியாப்பங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. முதல்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு பேனில் தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டு இந்த இன்ஸ்டன்ட் இடியாப்பம் வந்து எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அதை உள்ளே போட்டுட்டு நம்ம ஒரு 2 minutes பாயில் பண்ணாலே போதும். சாஃப்டான இடியாப்பம் வந்து ரெடி ஆகிடும். அண்ட் இது வந்துட்டு கப் நூடுல்ஸ் செய்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் ப்ராசஸ் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு டீஹைட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு த பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு குயிக் ரெசிபியாக இருக்கும். அவங்க வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி. இப்போ வந்துட்டு ஒர்க்கிங் விமன்ஸ்லாம் நிறையா இருக்காங்க, மென்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் வந்து டக்குன்னு வந்துட்டு சாப்பாடு செஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம வாங்கி செஞ்சுக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் வந்துட்டு மைதா அவங்க யூஸ் பண்ணவே இல்லை, ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் ரைஸோடு சேர்த்து அயோடைஸ்டு சால்ட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இது ரொம்ப குயிக்கான ப்ராசஸாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த இடியாப்பத்தை நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் இதை நீங்கள் தேங்காய் பால், சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, வெஜ் குருமா இந்த மாதிரி எது கூட வேணால் தொட்டு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ.